Hey guys, welcome back to It's Me DC Tamil. இன்னைக்கு நம்ம J2M சீரிஸ்ல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Ohm's law. Ohm's lawங்கிறது அதாவது V = IR which is I = V by R. அதாவது current is directly proportional to voltage and inversely proportional to resistanceங்கிறத நம்ம ஸ்கூல் டேஸ்லயே படிச்சிருப்போம். இப்போ அந்த கான்செப்ட்டை நம்ம just 2 minutesல இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ரிவர் எடுத்துக்கலாம். இந்த ரிவர்ல பாத்தீங்கன்னா வாட்டர் அண்ட் ராக்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரை வந்து நம்ம கரண்ட்னு எடுத்துக்கலாம் அண்ட் ராக்ஸை வந்து ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம் அண்ட் இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரை ட்ரைவ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை வந்து நம்ம வோல்டேஜ்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெண்டு கேசஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ரிவரில் வந்து ராக்ஸே இல்லை, செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ரிவர் ஃபுல்லாகவே ராக்ஸாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் இந்த ராக்ஸே இல்லாத ரிவரில் ஒரு ஆள் கிராஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களால வந்து ஈஸியாக கிராஸ் ஆக முடியாது, ஏன்னா அங்கே ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அதிகமாக இருக்கனால அவங்கள பிடிச்சி தள்ளும். இதே செகண்ட் கேஸில் வந்து அவங்க வந்து அந்த ரிவரை கிராஸ் பண்ணும்போது, அதாவது ராக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ரிவரில் கிராஸ் பண்ணும்போது ஃப்ளோ ஆஃப் வாட்டர் கம்மியாக இருக்கனால அவங்கள வந்து ரொம்ப பிடிச்சி தள்ளாது. இப்போ இந்த ரெண்டு கேஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் கேஸில் அங்கே ராக்ஸ் எதுவுமே இல்லாதனால ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தனால அங்கே ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அதிகமாக இருந்துச்சு, ஸோ கரண்ட் அதிகமாக இருந்தனால அவங்கள பிடிச்சி தள்ளிச்சு. இதே இது செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ராக்ஸ் அதிகமாக இருக்குது, ஸோ ரெசிஸ்டன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கிறனால ஃப்ளோ ஆஃப் வாட்டர் கம்மியாக இருந்துச்சு, விச் மீன்ஸ் கரண்ட் கம்மியாக இருந்தனால அவங்கள வந்து அது ஈஸியாக தள்ளி விடலை. இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் ஓம்ஸ் லாவோட நம்ம கோரிலேட் பண்ணோம்னா, ஓம்ஸ் லா என்னன்னு பார்த்தீங்கன்னா current equal to voltage by resistance. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜுக்கு இப்போ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக கரண்ட் வந்து கம்மியாகும், ஏன்னா ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கரண்ட் கம்மியாகும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து கரண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் ஓம்ஸ் லாங்கிற கான்செப்டை ஜஸ்ட் 2 minutesல பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கான்செப்டை ஜஸ்ட் 2 minutesல பார்க்கலாம். Until then, see you.